உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்ல, கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்ல. ஆமென். யாக்கோபு 1:26. யாக்கோபு 1:26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினார். நம்முடைய இருதயத்தை நாம் எப்படி ஏமாற்ற முடியும் என்று நீங்க நினைத்தீங்கன்னா, நம்ம வாயின் வார்த்தைகளினால நம்ம இருதயத்தை ஈஸியாக சுலபமாக நாம் ஏமாற்ற முடியுமா? எப்படி நம்ம இருதயத்தை வாயின் வார்த்தை மூலமா நம்ம ஏமாத்துறோம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்முடைய வார்த்தையினால நாம் தொடர்ந்து தோல்வியின் வார்த்தைகளை பேசும் பொழுது, சாபங்களை பேசும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? வார்த்தையானது நம்ம இருதயத்துல ஒரு விதையாக விதைக்கப்படுகிறது. இருதயத்துக்கு தெரியாது இது நல்ல விதை இது கெட்ட விதைன்னு இருதயத்துக்கு தெரியாது. எப்படி ஒரு நிலத்துக்கு இது நல்ல விதை இது கெட்ட விதைன்னு தெரியாதோ, அதே போல இருதயத்துக்கும் இது நல்ல வார்த்தை இது கெட்ட வார்த்தை அப்படின்லாம் தெரியாது. நீங்க என்ன பேசுகிறீங்களோ அது ஒரு விதையை போல உங்க இருதயத்துல போய் என்ன பண்ணுது? விதைக்கப்படுகின்றதாம். எப்படி நிலமானது விதையை உள்வாங்கி அது என்ன பண்ணுது? முளைப்பிக்க செய்கிறதோ, அதே போல இருதயமானது நம்முடைய வார்த்தைகளை அது உள்வாங்கி அந்த வார்த்தையை அது தியானித்து அது என்ன பண்ணுது? கனி கொடுக்கிறதா. அது நல்ல கனியா அது கெட்ட கனியான்றதை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்பேற்பட்ட வார்த்தைகளை நம்ம பேசி நம்ம இருதயத்தை ஏமாற்றி வைத்திருக்கிறோம் என்று. நம்முடைய இருதயம் நிலத்தை போன்றது என்று இயேசுவே உவமையில சொல்லி இருக்கிறார். இந்த இருதயத்தை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு, ஏன் ஆண்டவரே ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, என் வாழ்க்கை இப்படியே இருக்கு, முன்னேறவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேல நம்ம பழிய போடுறதுல அர்த்தம் இல்லை. ஆண்டவர் பார்த்து முறையிடுறதுல அர்த்தம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் நாவை அடக்கு. நீ நாவை அடக்காமல் பேசிக்கொண்டே இருந்தாய் என்றால் நீ என்ன செய்கிறாய்? உன் இருதயத்தை நீ வஞ்சித்துக் கொள்ளுகிறாய். அதை வஞ்சித்து ஆனா நீ என்ன நினைச்சுக்கிற? உன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று நீ எண்ணிக்கொள்ளுகிறாய். அப்படி எண்ணினாயானால் உன்னுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். அது வேஸ்ட்பா அப்படின்னு சொல்றார். ஆகவே நம்முடைய வார்த்தையில கவனமாய் இருப்போமாக. நாம் பேசுகின்ற வார்த்தையில கவனத்தை வைப்போம். இதுவரைக்கும் என்ன பேசியிருக்கிறீங்களோ ஓகே, இனிமேல் இருந்து உங்களுடைய வாயின் வார்த்தை மீது கவனம் வையுங்கள். ஐயோ போச்சே என்ற பயத்தின் வார்த்தை பேசுகிறீங்களா? பேசாதீங்க. பயம் வரும் பொழுது தேவனை நோக்கி சொல்லுங்க, தேவனே எனக்கு பயமா இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்ற வார்த்தையை எடுத்து பேசுங்க. அதை நீங்க பேசும் பொழுது வல்லமை வெளிப்படுகிறதை நீங்க பார்ப்பீங்க. உங்க இருதயத்துக்கு நீங்க ஒரு உறுதியை தருகிறீங்க. தேவன் என்னோடு இருக்கிறார், பயப்படாதே, நான் பயப்பட மாட்டேன் அப்படின்லாம் நீங்க பேசும் பொழுது உங்க இருதயம் தைரியம் கொள்ளுகிறது. அதை மீறி நீங்க பயமா இருக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா இருதயம் அதை தான் நம்பும். ஆகவே இருதயத்தை பாதுகாக்க முயற்சி செய்வோம், பிரயாசம் எடுப்போம். இருதயத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது. இருதயத்தின் நிறைவினாலும் வாய் பேசுகிறது. ஆகவே இருதயத்தை சகல கசப்பிலிருந்தும் விலக்கி பாதுகாத்து கொள்வோம். தேவனுடைய வார்த்தையினால நிறைத்து தேவனுடைய வார்த்தையை பேசி இருதயத்தை நல்ல கனி கொடுக்கும் ஒரு நிலமாக மாற்றுவோம். ஜெபிப்போம். நன்றி பிதாவே, இந்த வார்த்தைக்காக நன்றி. இதை கேட்கிற யாவருக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படியாக அவங்க தன்னுடைய நாவை அடக்க கிருபை செய்தருளும். இந்த வார்த்தையை அபியாசிக்க அவர்களுக்கு உதவி செய்யுங்க பிதாவே. ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you.